நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குன்னா நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வயல் வரப்பு எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த கவனத்தில் என்ன செஞ்சுருக்கணும், வச்சுக்கிடணும். அதில் உள்ள வருமானத்தை இன்னொருவர் கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம சோம்பேறித்தனமாகவும் என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. சுறுசுறுப்புள்ளவன் கை தான் செல்வத்தை உண்டாகும். இன்னொரு வார்த்தைக்கு நான் சொல்ல விரும்பலை. சுறுசுறுப்புள்ளவன் கைகளோ செல்வத்தை உண்டாக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வீட்டின் பொறுப்பில் இருக்க தலைவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். எவ்வளோதான் சொத்து இருந்தாலும், எவ்வளோதான் தொழில் இருந்தாலும், அவங்க பார்க்கட்டும் இவங்க பார்க்கட்டும் அனுப்பாமல் தானும் தன்னுடைய பிள்ளைகளும் கூட அதில் என்ன செய்யலாம், இணைந்து செயல்படும் பொழுது நம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் எப்படி இருக்கும், ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா குடும்ப தலைவர், குடும்ப முகாமுக்கு வந்திருக்கிற தலைவர்கள், இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை தலைவர்களும், குடும்பத்தின் பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேர்களும் நன்றாக சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும்.